அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான சூரியன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சனி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமான சூரியன் இணைவது இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றங்களை தைரியஸ்தானத்தில் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் அபரிவிதமான நன்மைகளை ராசிக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது மிக சிறப்பான நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து முன்னேற்ற வாய்ப்புகளை பரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் செல்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தைரியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பான அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் தைரியஸ்தானத்தில் சுபஸ்தவாதையில் மிகவும் வலுவாக இணைந்திருக்கிறாருங்க. சனி, புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைவது என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. பொதுவாகவே சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனி மற்றும் சூரியன் இணைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானம் என்பதால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி தடைதாமதமின்றி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் இன்றி மிகவும் சிறப்பாக அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் எழுதிய தலைவிதி மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. ஏனென்றால் தற்போது தைரியஸ்தானத்திலும் அதற்கு பிறகு சுகஸ்தானத்திலும் வலம் வர போகின்றன. எனவே இந்த இணைவு தொடர்வது மட்டுமல்லாது 6 கிரகநிலைகள் ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றப் போகின்றன. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பையும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 3இல் இந்த 3 கிரகநிலைகளின் இணைவு நடைபெறக்கூடிய தருணம் என்பது அற்புதமான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவே வாய்ப்புகளை சரியாக உருவாக்கி கொள்வதும் கிடைத்த வாய்ப்புகளை திறன்பட பயன்படுத்திக் கொள்வதற்கான அற்புதமான யோகமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பிலான நல்ல வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாக வருகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இந்த வேளையில் குறிப்பாக மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையான சூரியன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உறுதியாக அவற்றை பெறுவதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வாய்ப்பு
வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் விசா உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உங்களை விட்டு தீர்வதோடு கம்பெனி விசாவிலே வெளிநாடு சென்று பணியாற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகள்ல சரியான முறையில் விசா இல்லாமல் சென்று சிக்கி தவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் முழுமையாக உங்களை தேடி வருகிறது. எனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக உங்களை வந்து சேர்வதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்களை தைரியஸ்தானத்தில் வலு சேர்க்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சனியின் அமைப்பால் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. சனி சூரியன் இணைவு தைரியஸ்தானம் என்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. பாக்யாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் வலம் வருகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கணிசமாக உங்களுக்கு வெற்றிகரமாக மாறுகிறது. பெரிய அளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பணப்புழக்கம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடித்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சீராகும். நினைப்பதை காட்டிலும் பணிபுரியும் இடத்தில் மன அமைதியும் நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் மிகவும் வலுவுள்ளதாக சனி மற்றும் சூரியனின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சனி தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியனை பார்க்கிறார். சூரியன் தனது பார்வையில் பகை கிரகமாக சனியை பார்க்கிறாருங்க. இருந்தாலும் இந்த இரு கிரக நிலைகளுமே ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவர்களாகவும் இருப்பதால் இரு கிரக நிலைகளின் இணைவும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் சகாயஸ்தானத்தில் ஏற்பட்டிருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சூரியனினுடைய பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் புதிய முதலீடுகள் மேற்கொண்டவற்றில் ஏற்பட்டு வந்த தடை தாமதம் இந்த தருணத்தில் விலகும். சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தினமும் காலையில் எழுந்து தனுசு ராசிக்காரர்கள் சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தங்களுடைய வாழ்வில் விலகுவதோடு உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும். பல்வேறு வகையான பணிகளை துடிப்புடனும் அற்புதமான ஆற்றலை பயன்படுத்தி சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் சூரியனின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.